ஹலோ நண்பர்களே! வணக்கம், வணக்கம், வணக்கம். நான் உங்க எஸ்பி. இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு சீரிஸ் ஆரம்பிக்க போறோம். அதுதான் ப்ரோ சீரிஸ். ப்ரோ சீரிஸ் ஆரம்பிக்க வேணாம்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. "அண்ணா போடுங்கண்ணா" அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்காகவே ப்ரோ சீரிஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ப்ரோ சீரிஸ்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் வந்து என்னன்னா, ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ கதை கேட்க ரெடியா கைஸ்? இது ஒரு பறவைய பத்தின ஒரு கதை. இந்த கதையில ஒரு குட்டி பறவை, ஒரு குட்டி கடல் பறவை எப்படி பறக்குதா இல்லையா அதுதான் இந்த கதையில சொல்ல போறாங்க. ஸோ எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு மலை, அந்த மலையில இருந்து ஒரு பாறை நீட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பாறைக்கு மேல இந்த குட்டி பறவை நின்னுகிட்டு தனியா இருக்குது. ஏன் தனியா இருக்குன்னா, இவனோட 2 பிரதரும் ஒரு சிஸ்டரும் முன்னாடி நாளே பறந்து போயிட்டாங்க. அதோட அவங்க அம்மா அப்பாவும் கூடவே பறந்து போயிட்டாங்க. இவன் வேகமா ஓடி வந்து பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அந்த லெட்ஜோட முக்குல இருந்து கீழே பார்த்தா ஆழமான தூரத்துல ஒரு கடல் வந்து ரொம்ப தூரம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இவனுக்கு பயம். எங்க என்னோட ஃபெதர்னால, அதாவது என்னோட ரெக்கை எனக்கு சப்போர்ட் பண்ணாம நான் கீழே விழுந்துருவேனோ அப்படின்ற பயத்தினாலேயே அவன் பயந்து போய் அந்த லெட்ஜில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஹோலில் அவன் போய் படுத்துட்டான். அந்த நைட்டு அவனோட 2 பிரதரும் ஒரு சிஸ்டரும் அவங்களோட ரெக்கை கூட இவனதை விட சின்னதாக தான் இருந்திருக்கு. ஆனால் அவங்க லெட்ஜிலேருந்து ஓடி போய் டைவ் அடிச்சு அவங்க பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் அம்மாவும், "நீ பறக்கலைன்னா உனக்கு நான் சாப்பாடே தரமாட்டேன், நீ பட்னி தான் கிடக்கணும்" அப்படின்னு சொல்லியும் இவனுக்கு கீழே விழுந்தா நம்ம போய் சேர்ந்துருவோமே அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே அவன் வந்து அங்கேருந்து நவராம அங்கேயே இருக்கிறான். இந்த காட்சியெல்லாம் எங்க நடக்குதுன்னா, 24 மணி நேரத்துக்கு முன்னாடி நடக்கிற காட்சி இதெல்லாமே. அப்ப அதிலிருந்து என்னெல்லாம் பார்க்குறான்னா, அவங்க அப்பாவும் அம்மாவும் தன்னோட 2 பிரதருக்கும் சிஸ்டருக்கும் எப்படி பறக்கிறது, எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவன் என்ன பார்க்குறான்னா, அவங்க அண்ணா வந்து, அதாவது அவனோட ஒரு பிரதர் வந்து ஒரு மீனை பிடிச்சி அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ற காட்சியை வந்து அவன் பார்த்துட்டே இருக்கிறான். நம்ம ஹீரோ கடல் பறவை இருக்கிற லெட்ஜில் இருந்து ஆப்போசிட் லெட்ஜில் தான் இவங்க எல்லாருமே இருந்துட்டு இருக்கிறாங்க. இவனை தனியா விட்டுட்டாங்க. இவனுக்கு எதுவுமே தரல. இப்போ சூரியன் வந்து மெதுவா உதிக்க ஆரம்பிக்குது. அந்த சூரியனோட வெப்பம் வந்து இவன் மேல பட ஆரம்பிக்குது. இவனுக்கு பசிக்குது. ஏன்னா முந்தின நாள் நைட்டு ஒரே ஒரு குட்டி கெளுத்தி மீனோட வால், அதாவது மேக்கரல் ஃபிஷ்ஷோட டெய்லை மட்டும் இவன் சாப்பிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் எதுவுமே சாப்பிடல. அதிலிருந்து அவன் பட்னியாவே தான் இருந்திருக்கிறான். அவனுக்கு பசிக்குதுங்கிறது பார்க்கும்போது அங்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அவன் முட்டையிலேருந்து வெளியே வந்தான் இல்லையா, அந்த ஓடு மட்டும்தான் இருக்கு. அதை சாப்பிட்டா அவனையே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வருன்றதுனால அதை சாப்பிடாமலே இருக்கான். அவனுக்கு பசிக்குதுன்றதுனால அந்த லெட்ஜில் முன்னையும் பின்னையும் வேகமா ஓடி ஓடி பார்க்குறான். எப்படியாவது தன்னோட பேரண்ட்ஸை நம்ம பக்கம் பார்க்க வச்சிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தினாலேயே அவன் முன்னாடியும் பின்னாடியும் ஓடுறான். அதாவது பறக்க தேவை இல்லாமல் எப்படியாவது தன்னோட பேரண்ட்ஸ் நம்மளை பார்த்து நமக்கு சாப்பாடு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவன் பண்ணுறான். ஆனால் அவங்க வரவே இல்லை. அவனுக்கு தோணுது, நம்ம பேசாம டைரக்டா அப்படியே ஓடிருவோம். ஓடுனா எப்படியும் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கிற இடத்துக்கு போயிடலாமே அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த முக்க தாண்டுனா அவன் கால் வைக்கிறதுக்கு இடமே இருக்காதே, அங்க எதுவுமே இருக்காதே, நம்மளால பறக்கவே முடியாதே அப்படின்றப்போ, என்னால எப்படி எங்க அப்பா அம்மா கிட்ட போக முடியும் அப்படின்ற ஒரு பயம் வந்து இவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம அப்படியே போயிட்டாலும் கால் வைக்க இடம் இல்லாம கீழே அகல பாதாளத்துல கடல் ஓடிக்கிட்டு இருக்கே, அதுல விழுந்தா நான் என்ன ஆவேன் அப்படின்ற ஒரு பயத்தினாலயும் அவன் வந்து போகவே இல்லை. இப்ப என்ன பண்றான்னா, அந்த முக்குல இருந்து ஒரு காலை மட்டும் வெளியே நீட்டிக்கிட்டு தூங்குற மாதிரி ஒரு ஆக்ஷனை பண்ணி எப்படியாவது இவங்க அப்பா அம்மா பார்த்து தன்னை வந்து காப்பாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்திலையும் பண்றான். ஆனா அவங்க அதை பார்க்கவே இல்லை. அவங்க அப்பா வந்து ப்ரீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரீன் என்னன்னா, மூக்கை வச்சு பேர்டெல்லாம் அதோட ரெக்கையை கிளீன் பண்ணும் தெரியுமா, அதுக்கு பேர் தான் ப்ரீன். அவங்க அம்மா மட்டும் இவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா பக்கத்துல வரல. அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு மீனை பிடிச்சி நல்லா ருசிச்சு பக்கத்துல இருக்க பாறையில நல்லா அடிச்சு அதை பிரிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு பசிக்குது இல்லையா, அந்த கடல் பறவைக்கு பசிக்குது. பசிக்கிறதுனால எனக்கு பசிக்குதே, சாப்பாடு வேணுமே அப்படின்னு ஒரு வெறியாகுது அந்த பறவைக்கு. இவன் அதை பார்த்துட்டு எனக்கு வேணுமே அப்படின்னு ஆசையா ஒரு சவுண்டு கொடுக்குறான். அவங்க அம்மா அதை பார்த்துட்டு போடா போடான்ற மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்துட்டு இவன் அப்படியே சோகமா இருக்கிறான். ஒரு நிமிஷத்துல அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவன் திடீர்னு சந்தோஷமா கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவங்க அம்மா அந்த மீனை எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்துல பறந்து வர காட்சிய அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கரெக்டா அவங்க அம்மா அந்த லெட்ஜோட முக்கு கிட்ட வந்து அவன் அதை பார்க்கறான். ஆனா அவன் பக்கத்துல வரல. தூரமா நிக்கிறதுனால பசியின் காரணமால என்ன பண்றான்னா, ஒரே டைவ் அடிக்கிறான் அந்த மீனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் கீழே விழ ஆரம்பிக்கிறான் அந்த லெட்ஜில இருந்து.
அந்த சீகையை நோக்கி கீழே விழ ஆரம்பிக்கிறான். அப்போ அவனோட நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த ஃபெதர்லாம் பறக்குது. அவனோட ரெக்கையில் ஏர் வந்து படுது. அதே நேரம் அவனுடைய வயிற்று பகுதியிலையும் ஏர் வந்து படுது. இப்போ அவன் மெல்ல மெல்ல கீழே போய்க்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவனுக்கு இருந்த பயம் வந்து போயிருச்சு. அவன் சாப்பிடாததுனால லைட்டாக மயக்கமாக இருக்கே தவிர அவனுக்கு இருந்த பயம் போய் அவன் தன்னுடைய ரெக்கையை விரித்து பறக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே உயர உயர பறக்க ஆரம்பிக்கிறான். அவன் பறக்க பறக்க அவனோட அப்பாவும் அம்மாவும் அவனோட 2 பிரதரும் ஒரு சிஸ்டரும் அவன் கூட சேர்ந்து பறக்க ஆரம்பித்து சந்தோஷமாக அவங்க கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த காட்சியை பார்த்த உடனே அவனுக்கு பறக்க முடியாது அப்படின்ற ஒன்று இருந்தது இல்லையா, அதையே அவன் மறந்து நல்லாவே பறக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கீழே பார்க்குறான், கடல் போய்கிட்டு இருக்கு. அவனும் அதை நோக்கி அது கூடயே ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கீழே அந்த கிரீன் கலரில் தெரியுது. அவங்க அப்பா அம்மா அவனோட பிரதரும் சிஸ்டரும் அதில் போய் லேண்ட் ஆகிட்டாங்க. இவன் பறந்துக்கிட்டு இவனுக்கு அதில் வைக்க பயமாயிருச்சு. ஏன்னா அவனோட கால் லைட்டாக பட்ட உடனே ஐயோயோ என்னமோ ஆச்சேன்னு பயப்பட ஆரம்பிச்சுட்டான். ஆனால் இவனால் அதை தாண்டி பறக்கவும் முடியல. மெதுவாக கீழே இறங்குறான். அவன் கால் ஃபுல்லாக படுது. அப்புறம் அவனோட வயிற்று பகுதி வந்து அந்த சீல போய் படுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் மூழ்குவான்னு நினச்சான். ஆனால் மூழ்கலை, மிதந்துக்கிட்டே இருந்தான். அந்த சந்தோஷத்தில் அவனுக்கு ஒரு ப்ரைஸாக ஒரு டாக் ஃபிஷ் தராங்க. அதாவது சுறா மீனோட மிச்சத்தை வந்து அவனுக்கு தராங்க. அதோட இந்த ப்ரோஸ் வந்து முடியுது. ஸோ பயப்பட்டால் எதுவுமே பண்ண முடியாதுன்றது இந்த ப்ரோஸ்லேருந்து நம்ம கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோஸ் எழுதுனது வந்து இந்த கதை எழுதுனது லியம் ஓ ஃப்ளகர்ட்டி அப்படின்றவர். இவர் வந்து அயர்லாண்டை சேர்ந்த ஒரு நாவல் எழுத்தாளர். இவர் நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதியிருக்காரு. அயர்லாண்டில் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்னே இவரை வந்து சொல்லலாம். இவர் அயர்லாண்டோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து உருவாக்குறதுல ஃபவுண்டிங் மெம்பராக இருந்திருக்கிறாரு. இவர் வாழ்க்கை முழுக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. புகழ்லேருந்து தள்ளியே இருந்து சந்தோஷமாகவே இருந்திருக்கிறாரு. ஸோ கிளாசரி என்னென்னு பார்க்கலாம். கிளாசரி எதுக்கு பார்க்கணுன்னா சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்குலாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். ஸோ கிளாசரி என்னென்னு பார்த்துடலாம். லெட்ஜ்னா எ நேரோ ஷெல்ஃப் தட்ஸ் ஜஸ்ட் அவுட் ஃப்ரம் அ வெர்டிகல் சர்ஃபேஸ். அதான் மலையிலேருந்து கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாறை தான் லெட்ஜுன்னு சொல்லுவோம். ஷ்ரில்லின்னா ஹை பிச்சுடு சவுண்ட், அந்த கடல் பறவையோட சத்தம். ஹெர்ரிங்னா கடலில் பார்த்தீங்கன்னா குரூப்பாக நிறைய மீன் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹெர்ரிங். டீவர்னா ரசித்து சாப்பிட்றது. கேட்டில்னா அந்த கடல் பறவையோட ஒரு சத்தம். மேக்கரல்னால் நான் சொன்னேன் தெரியுமா, கெளுத்தி மீன் மேக்கரல்னால். கினா அப்படின்னா டு பைட் ஆர் சூ சம்திங் ரிப்பீட்டட்லி, திருப்பி அதை கடிச்சு ருசிக்கிறது பேர் தான். ட்ராட் அப்படின்னா ஜாகிங் பண்ணுறது பேர் தான். டு ரன் அட் மாடரேட் பேஸ் வித் ஷார்ட் ஸ்டெப்ஸ், மெதுவாக ஓடி பார்க்குறது. ப்ரெசிபைஸ் அப்படின்னா வெரி ஸ்டீப் சைட் ஆஃப் த கிளிஃப் ஆர் மவுண்டைன். நம்ம லெஜ்ஜோட முக்கு எண்டு, அதுக்கு பேர் தான் ப்ரெசிபைஸ். ப்ரீனிங்னா சொன்னேன் தெரியுமா, க்ளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக். அவங்க அப்பா வந்து ப்ரீன் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. வெட்டுனா டு ஷார்பன், அதோட மூக்கை வந்து பாறையில் இடித்து ஷார்ப் பண்ணுறது பேர் தான். பிளேன்டிவ்லினா சேட், சோகமாக இருக்கிறது. ஸ்வூப் அப்படின்னா கடல் பறவை காற்றுல சர்றுபுருன்னு பறக்கும் தெரியுமா, அது பேர் தான் ஸ்வூப். மேக்கிங் ஏ ஜெஸ்டர் வித் ஹேண்ட் ஆர் ஹெட் டு என்கரேஜ் சம்மன் டு அப்ரோச் ஆர் ஃபாலோ. வரலாமான்னு சொல்லி ஹேண்டில் சொன்னாலும் சரி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தலையை வச்சு சொன்னாலும் சரி, அது பேர் தான் பெக்கிங். அவ்வளோ நண்பர்களே, ப்ரோஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு ப்ரோஸு ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எழுதுனது லியம் ஓ ஃப்ளகர்ட்டி. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த ப்ரோஸ் பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை. நான் உங்கள் எஸ்பி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.